அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளான அந்த சலசலப்பு தொடர்ந்து பேசுபொருளாகவே இருக்கிறது. தமிழகத்துக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பேசியதும், அதே போல காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் பேசியதும், அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், அதனை அடிப்படையாக கொண்டுதான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியுடைய தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு, காங்கிரசின் பலம் தாவேகாவுக்கு தெரிந்திருக்கிறது. கிரிஷ் சோடங்கர். விஜயுடன் காங்கிரஸ் சேர்ந்தால் பாதாளம்தான். மணிசங்கர் ஐயர். மேலிட முடிவுக்காக காத்திருக்கும் காங்கிரசார் என்ன முடிவில் இருக்கிறார் ராகுல் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். 4 பத்திரிகையாளர்கள். திருமிகு ஷபீர் அகமது, திருமிகு ஜீவ சகாப்தன் நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். நேரலை வாயிலாக பத்திரிகையாளர் திரு அரவிந்தன் இணைகிறார். அதே போல திரு சிவபிரியன் இன்னும் சற்று நேரத்தில் இணைகிறார். அவரையும் வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். திரு ஷபீர், உங்ககிட்ட இருந்தே நான் தொடங்குறேன். உங்களுடைய பேட்டி தான் கிரிஷ் சோடங்கர் அவர்களிடம் நீங்க தான் பேட்டி எடுத்திருந்தீங்க. என்னன்னா, காங்கிரஸ்ல சோடங்கர்னு இல்லை, யாரை கேட்டாலும் மேலிடம் தான் முடிவு செய்யும். நாங்க திமுக வந்து பேசுறதுக்காக காத்திருக்கிறோம், மேலிடம் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த லைன்ல செல்வோம் அப்படின்னு தான் உங்ககிட்டயும் அதான் சொல்லியிருந்தார். இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா ஒரு கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு. இப்ப புதுசா ஒரு கட்சி வருது, இல்ல காங்கிரஸ் இப்பதான் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் பாக்குறது அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஏற்கனவே வெற்றிகரமா போயிட்டு இருக்கிற ஒரு கூட்டணிக்குள்ள எதன் நிமித்தம் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வருது, வேறொரு கட்சி அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் வருது, அதையும் அவங்க பரிசீலிக்கிறாங்க. திமுகவையும் தாவேகாவையும் எப்படி வச்சு ஒன்னா ஆப்ஷன்ல வச்சு ஈக்குவேட் பண்றாங்க? ஒரு கூட்டணியில ஒரு கட்சி சேருது அப்படின்னா மியூச்சுவலா அவங்களுக்கு அந்த கூட்டணி என்பது பெனிஃபிஷியலா இருக்கணும். 2 பேருக்கும் அதுல பலன் அப்படின்றது இருக்கணும். ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது ஒரு நேச்சுரலா உங்களுக்கு ரொம்ப இணக்கமா பல தேர்தல்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பட் ஆனால் காங்கிரஸ் எதிர்பார்க்கின்ற அந்த பலன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கா? திமுகவுக்கு அது பலன் கிடைச்சிருக்கிறது. ஏன்னா எல்லா தேர்தல்கள்லயும் காங்கிரஸோட அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னும் போது அது திமுகவுக்கு பெரிய அளவுக்கு பலமாகவும் அமைந்திருக்கிறது. அதன் மூலமாக அவங்களுக்கு பலனும் கிடைத்திருக்கிறது. ஆனா மாறாக காங்கிரஸ்க்கு என்ன கிடைத்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சீட்ஸ் வின் பண்றாங்க, எம்பிஸ் வின் பண்றாங்க, எம்எல்ஏஸ் வின் பண்றாங்க. பட் அதை தாண்டி கட்சியுடைய வளர்ச்சி மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல அவங்களுக்கு பெருசா ஒரு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பலன் இருக்கிறதா அப்படின்றதுதான் நாங்க கேள்வி. நீங்க சோடாங்கர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. 60 ஆண்டுகளாக ரொம்ப லாயலா காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் எங்களோட இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போகிறோம், அவங்கள எங்களால ஒரு கவுன்சிலர் ஆகவோ அல்லது கவர்மெண்ட்ல ஒரு பதவிக்கோ கொண்டு வர முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஸோ ரிவைவல் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பேசுறாங்க. அப்போ தேர்தல் மூலமாக அவங்களுக்கு இந்த தருணத்துல நாம கொஞ்சம் ஹார்டா பார்கெயின் பண்ணி காங்கிரஸ்க்கு என்ன மேக்சிமம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அதை செய்ய முடியுமா அப்படின்றது தான் அவர்களுடைய முயற்சியாக இருக்கிறது. அது கூடுதல் இடங்களாக இருந்தாலும் சரி, அதே போல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இப்ப முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் நாங்க என்டர்டெயின் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கேட்டகாரிக்கலா சொல்லிட்டாரு. அது தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையதல்ல, தமிழ்நாட்டுல அது வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி அவர் பேசி இருக்கிறார். ஆனால் அது மாறாக அது மட்டும் இல்லாம அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க கேட்கறாங்க. என்னன்னா, எங்களுக்கு மேயர் பதவிகளை எங்களுக்கு ஒதுக்குங்க, அதே மாதிரி பஞ்சாயத்து எலெக்ஷன்ல லோக்கல் பாடிஸ்ல எங்களுக்கு அதிகமான இடங்களை கொடுங்க, அதிகமான அலோகேஷன் எங்களுக்கு வேணும். இந்த முறை அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது, இந்த மாதிரி அலோகேஷன்ஸ் கேட்கறது இன்னும் கொஞ்சம் அழுத்தம் பெற்றிருக்கோ? இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நம்ம திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே இது வரைக்கும் அவங்களுடைய பயணத்துல இவ்வளவு அழுத்தத்தையும் இவ்வளவு சலசலப்பையும் நம்ம பார்த்தது இல்லையே. 2006 கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு, ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஈவிகே சிலங்கோன் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இங்க இருக்கக்கூடிய சில பேர் அதை பேசிட்டு இருந்தாங்க. பட் பெரிய அளவுல அது மெட்டீரியலைஸ் ஆகல. ஏன்னா இறுதியான முடிவு எங்க எடுக்கப்படுகிறது அப்படின்னா அது டெல்லியில. இந்த வாட்டி அவங்களுக்கு ஏன் அந்த எக்ஸ்ட்ரா பிரஷர் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தாவேகான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. தட் இஸ் வேர் தி क्वेश्चन ஷபீர். எனக்கு என்னன்னா, திமுகவையும் தாவேகாவையும் அவங்க எப்படி ஈக்குவேட் பண்றாங்க ஆப்ஷன்ஸ்ல வச்சு அப்படின்னு நான் கேக்குறேன். இல்ல, உங்களுக்கு தேர்தல் சூழல் இருக்கு இல்லையா, தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது இப்ப திமுக எப்படி சர்வேக்கள்ல எடுக்கிறாங்க, திமுக எடுக்கக்கூடிய சர்வேக்கள்ல
தேமுதிக நம்ம கூட வந்துருச்சுன்னா நமக்கு கூடுதல் பலமாக அமையும் அப்படின்றாங்க. ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு சவுத்ல கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அவங்க வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய சர்வேக்கள்லயும் வந்து கூடுதலான இடங்கள்ல அவங்க வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தாவேக்காவோட போனா கிடைக்கும். ரெண்டாவது தாவேக்கா பிளஸ் காங்கிரஸ் வந்துச்சுன்னா ஒரு பெரிய மொமெண்டம் அப்படின்றது வரும். அதுல உங்களுக்கு வந்து கூடுதலான இடங்களை ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கட்சியை வளப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறது. சோ இது எல்லாமே வந்து ஒரு கணக்கா தான் அவங்க போட்டு பேசுறாங்க. பட் இப்போ வந்து கூடுதலான இடங்கள் குறித்து அவங்க பேசுவதற்கு ரொம்ப ஆணித்தரமா பேசுவதற்கான காரணம் தாவேக்காவோட ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதுனால தான். லாஜிக்கலி எனக்கு நான் அது புரிஞ்சுக்கிறேன், உங்களுடைய கருத்தை நான் உள்வாங்கிக்கிறேன். லாஜிக்கலி நீங்க சொன்னீங்க திமுகவுக்கு இதனால பலன் இருந்திருக்கு. காங்கிரஸ்க்கு என்ன பலன் அப்படின்னா மேக்சிமம் எம்பிஸ் உங்களுக்கு ஒரு இந்தியா பிளாக்னு வரும்போது காங்கிரஸ்க்கு அடுத்து யார் அவங்க ரிலையபிளான பார்ட்னர். இப்போ ராகுல் காந்தி இங்கே வரும்போதே நான் அண்ணன் யாரையும் கூப்பிட மாட்டேன், அவ்வளோ ஒரு இணக்கப்பாடு இருக்கு. யாருமே ராகுல் காந்தியை பிஎம் கேண்டிடேட்டா முன்மொழியில திரு ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிஞ்சாரு. இவ்வளோ பர்க்ஸ் இருக்கு. அதே போல இப்போ ஹார்ட் பார்கெனிங் பண்ண வேண்டிய தேவை. கட்சியை நீங்க பலப்படுத்துறது, கட்டமைப்பு இட்ஸ் ஆல் ஃபைன். இப்போ அசம்பிளி எலெக்ஷன் வரும், இது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இது பண்ணிருக்கலாம், நடுவில் எவ்வளவு நாள் வேணா பண்ணிருக்கலாம். திமுக அடுத்த ஆட்சி அமைக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளோட செயல்பட்டு இருக்கும் போது இப்போ அந்த ஹார்ட் பார்கெனிங் வைக்கிறது டோன்ட் யூ திங்க் அது ஃபேரா இருக்குன்ற மாதிரி அது பாக்குறீங்களா? ஒன்னு ஹார்ட் பார்கெயின் பண்றாங்க. இப்ப ஹார்ட் பார்கெயின் பண்ணல அப்படின்னா இந்த 25 சீட்டு கூட வந்து 20 சீட்டா கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுக ஹார்ட் பார்கெயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 20 சீட் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி திமுக ஒரு கோரிக்கை முன் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும்? காங்கிரஸ் வில் பி அட் லாஸ். இது வந்து உங்களுக்கு அலையன்ஸ் ஏற்படும் போது, அலையன்ஸ் சீட் ஷேரிங் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக ஒரு ஹார்ட் பால் பிளே பண்ணுவாங்க. இந்த முறை காங்கிரஸ் கொஞ்சம் கூடுதலாக பிளே பண்ணுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ரொம்ப டஃபா இந்த பார்கெயின் முடிக்க வேண்டும். ஃபோர்ஸ் வந்து அவங்க திமுகவோட அப்படி ஈக்குவேட் பண்றாங்களே, அது ஒர்க் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த சூழல் தானே உங்களுக்கு தீர்மானிக்கும். நீங்க இன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு வர அவங்க எடுக்கக்கூடிய சர்வேஸ்ல வர நம்பர்ஸ், ரெண்டாவது தாவேக்கா மற்றும் காங்கிரஸ் கூட்டணியாக அமைந்தால் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 41% வரும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ரெண்டாவது இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு தானே பண்றாங்க. நீங்க 2024 இதை பண்ணலையே, 2021 அவங்களுக்கு இருந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. யாருன்னா திரு கமல்ஹாசனோட கூட்டணிக்கு போறது. ஆனா கமல்ஹாசனோட கூட்டணிக்கு போனா நமக்கு இன்னும் பெருசா ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது அப்படின்றதுனால அவங்க வந்து அப்போவே 30 சீட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் 25 சீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ கூடுதலான இடங்களை கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம பெட்டர் ரெப்ரசன்டேஷன் கேட்கறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். பட் இறுதியான முடிவு இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும், ரொம்ப ஹார்டா பேசுவாங்க, கோரிக்கைகளை வைப்பாங்க. பட் ஃபைனலா இந்த முடிவுகள் எங்க எடுக்கப்படும் அப்படின்னா டெல்லியில திரு கார்கே அவர்களும் அதே போல ராகுல் காந்தி அவர்களும் எல்லாரும். அது மேல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு, நான் பின்னாடி வரேன். நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? இந்த விவகாரத்துல உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்த சலசலப்பு இன்னும் சலசலப்பா தான் இருக்கு. தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கிறத அவங்க பரிசீலிக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? என்ன முடிவுல இருக்குது டெல்லி தலைமைன்னு நீங்க நினைக்கிறீங்க? சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா பார்க்குறேன் 3-4 நாளா. ஓகே. திரு KC வேணுகோபால் வந்த பிறகு பேசிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே நாங்கள் கட்சி தலைமைக்கு கட்டுப்படுறோம், கட்சி தலைமை எங்களை கூட்டணி விவகாரத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை விமர்சிப்பதில் கவனமாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க, அதனால நாங்கள் வந்து பேச மாட்டோம் அப்படிங்கிற இடத்துல வராங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்சிசியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து தினமும் கொடுக்குற பேட்டிகளில் திமுகவோட பேச்சுவார்த்தை சுமூகமாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. நேற்று வந்து திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது இது லாங் ஸ்டாண்டிங் கூட்டணி, இதில் எந்த பிரச்சனைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னாங்க. இது ஒரு பக்கம் தலைவர்கள் பேசுறது. பட் எல்லா கூட்டணியிலுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த சீட் ஷேரிங் அப்போ பிரச்சனைகள் வரும். இந்த முறை போன முறை 30% இருந்தால் இந்த முறை 70% இருக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கடந்த முறை கூட இந்த அளவுக்கு ஊடக வெளிச்சமோ இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸோ காங்கிரஸ் கொடுக்கப்படலைன்னாலும் இந்த முறை கொடுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? காங்கிரஸ்க்கு விஜய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. நான் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்துகிறேன். காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அதனால ஊடக வெளிச்சம் விஜய்க்கு அதிகமாக இருக்கும் பொழுது விஜயோட இன்னொரு ஃபோர்ஸ் ராகுல் காந்தி போன்ற ஒரு ஃபெமிலியர் லீடர், ஒரு பாப்புலர் லீடர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போகும்போது அது வந்து ஒரு மொமெண்டத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் இதில் வந்து காங்கிரஸ் பண்ண சர்வேஸு,
டிவி கேஸ் பண்ண சர்வேஸ் எல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. இன்டர்னல் சர்வேஸ் அது எந்த கட்சி பண்ணாலும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ரீகாலிபிரேட் பண்ணுறதுக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜி சரியாக தவறாங்கிறதுக்கு மட்டும்தான் அந்த இன்டர்னல் சர்வேஸ் பயன்படுமே தவிர அந்த இன்டர்னல் சர்வேஸை வச்சுக்கிட்டு விண்டி எந்த பக்கம் போகுதுன்னெலாம் சொல்ல முடியாது. நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, நீங்கள் சி ஓட்டர் ஒரு சர்வே எடுத்தாங்கல்ல, அந்த சி ஓட்டர் சர்வேல தாவேகாவுக்கு 15%ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த 15% ஓட்டுங்கிறது வந்து ஹியூஜ். அது வர்றதுக்கான வாய்ப்புகள் தாவேகாவுக்கு நிச்சயமா இருக்கு. அதுக்கு மேலதான் இருக்கும் தாவேகாவினுடைய வாக்குகள். பட் அந்த மாதிரி ஒரு கிரெடிபிள் ஆர்கனைசேஷன் ஒப்பீனியன் போலா யாராவது எடுத்து தாவேகாவுக்கு 40% சொல்லியிருக்காங்களா, 30% சொல்லியிருக்காங்களா? இல்ல. இப்ப நாம பேசுறது எல்லாமே இன்டர்னல் சர்வீஸ்ல பேசுறோம். ஓகே, இல்ல தட் அசைடு எனக்கு நான் கேட்க விரும்புற கேள்வி என்ன அப்படின்னா, காங்கிரஸ்குள்ள நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் அப்படி நினைக்குது அப்படின்னு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு குழப்பம் இல்ல இந்த மாதிரி ஒரு மாற்று யோசனை இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் அப்படின்னு நம்ம தனிச்சு பார்க்க முடியுமா? ஏன்னா இப்ப 5 மாநில தேர்தல் வருது. பெங்காலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்க அங்க தனிச்சு போறதா முடிவு இல்ல, தனிச்சு போகிறதா இல்ல, அவங்கள வேற யாரும் சேர்த்துக்கல. ரைட், அதுதான் உண்மை. ஒரு இடத்துல இல்ல எனக்கு புரியுது. இப்போ ஒரு இடத்துல நமக்கு அனுகூலம் இல்ல, நம்ம பிரிஞ்சா பாஜகவுக்கு அது ஆதாயமா போயிடும் அப்படின்னு நினைக்கிற இடங்கள்ல கூட அது கிளியரா தெரியும் போது கூட இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மாவட்ட தலைவர்கள் மாற்றம் நடந்தது, அசாம்ல நடந்தது, புபேன் போரா போனதெல்லாம் அது மிகப்பெரிய பேசுபொருளா இருந்தது. அது காங்கிரஸுக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில இப்ப இந்த சவுத்துல பாத்தீங்கன்னா ஒரே கலெக்டிவா இந்த ஒரு தாவேக்கா அதோட போறாங்களா அப்படின்ற இந்த ஒரு பிரச்சனை. இது ஒரு பேட்டர்னாவே இருக்கா காங்கிரஸ்ல? இந்த ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, மாற்றி யோசிக்கிறோம் அப்படின்றது இது ஒரு பேட்டர்னா தொடர்ந்து கேக்குறேன். மாற்றி யோசிக்கிறோங்கிறது இல்ல, அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லாத போது வேற ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. விஜயோடைய தாக்கம் வந்து பாண்டிச்சேரியில இருக்கும்னு சொன்னீங்கன்னா 100% நான் ஒத்துக்கிறேன். கேரளால இருக்கும்னு சொல்றதை வந்து என்னால நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியல. நீங்க வந்து விஜய வந்து நீங்க வந்து அங்க வந்து ஒரு ஓப்பனிங் கிடைக்குதுன்னா உண்மை. மம்முட்டி, மோகன்லாலை விட விஜய்க்கு ஓப்பனிங் கிடைக்குது. அதுக்காக அந்த மாநிலத்துல இதுவரைக்கும் நடிகர்களுக்கே ஓட்டு போடாத, நடிகர்களை முதலமைச்சர் ஆக்காத ஒரு மாநிலத்துல விஜய் அவர்களுக்காக வந்துரும் அப்படின்னா அப்ப காங்கிரஸ் கட்சியை 75 வருஷமா கேரளால உங்களால வளர்க்க முடியல. அப்ப உங்களுக்கு வந்து ஒரு விஜய் வந்துதான் உங்களுக்கு வந்து கேரளால காங்கிரஸ் கட்சியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வரணும்னா அப்ப உங்களோட ஸ்டேட் ஆஃப் த அஃபேர்ஸ் எப்படி இருக்கு? நீங்க உள்நோக்கி தானே பார்க்கணும். எங்க 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடிய இடம், 5 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு வந்து பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல நடிகர் வந்துதான் உங்களை தூக்கி விடணும்னா அப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ல எங்க ப்ராப்ளம் இருக்கு? உங்களோட ஓட் பேஸ் எரோட் ஆகுதான் நீங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணுமா? அதை விட்டுட்டு உட்கார்ந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கணுமா? பாண்டிச்சேரி எனக்கு ஒரு இடத்துல நமக்கு ஒரு பெர்க் இருக்கு, ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா அதெல்லாம் யூஸ் பண்றது தானே. அட்வான்டேஜ் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. ஆனா உங்க கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வேன் ஆகிட்டே இருக்குன்னும் போது அதற்காக நீங்க வந்து லாங் டேர்ம் மெஷர்ஸ் எடுக்கணுமா? நீங்க விஜயை வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள கூட்டிட்டு வந்து நாங்க விஜயை வச்சு 3 மாநிலத்துல நாங்க ஜெயிக்க போறோம்னா அது ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா விஜய் இஸ் கோயிங் டு பி வித்தின் யுவர் பார்ட்டி, பிரச்சனை இல்ல. ஆனா விஜயோட கூட்டணிக்கு போயிட்டு நாங்க கேரளால ஆட்சிக்கு கொண்டு வருவோங்கிறது வந்து நிச்சயமா ஏத்துக்க. நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காங்கிரஸ் மேல இப்படி ஹை கமாண்ட்னு இப்படி காட்டுறாங்க, காங்கிரஸ் ஹை கமாண்ட்னு கை காட்டுறாங்க. அந்த காங்கிரஸ் ஹை கமாண்ட் பீட் மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி தான், அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் அது இல்லையா? என் ஹை கமாண்ட் அப்படின்றது என்ன முடிவுல இருக்கிறதா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? திமுக விஷயத்துல இங்க ஒன்லி டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி வந்து சோனியா காந்தி மட்டும்தான். டிஎம்கே அலையன்ஸ்ல கடந்த முறை நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கோம். 2021 தேர்தலில் இதே மாதிரி பிரச்சனைகள் வந்தது. ராகுல் காந்தி அவர்கள் நான் சீட் ஷேரிங்குள்ள வரமாட்டேன், நீங்க கீழே பேசி முடிவெடுத்துக்கோங்கன்னு போன முறையும் இதே மாதிரி தான் சொன்னாரு. ஆனால் கடைசியாக இதில் தலையிட்டு இந்த கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணது வந்து சோனியா காந்தி அவர்கள். ஏன்னா சோனியா காந்தி கட்டமைச்ச அலையன்ஸ் இது. காங்கிரஸ் வந்து இனிமே ஆட்சிக்கே வராது, திருப்பி என்டிஏ தான் வரும்னு 2003ல 3 மாநில தேர்தல் நடந்தது. அதுல டெல்லியில மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. மற்ற எல்லா மாநிலங்கள்லயும் காங்கிரஸ் தோற்கும் பொழுது இனிமேல் காங்கிரஸ் ஆட்சிக்கே வர முடியாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் வாஜ்பாய் அவர்கள் வந்து அந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய தேர்தலை 6 மாசம் முன்ன போட்டு ஏப்ரல்ல நடத்தினாங்க.
படுதோல்வி அடைகிறது பாஜக. 8 சீட்டு மட்டுமே பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைக்கிறாங்க சோனியா காந்தி. அதன் பிறகுதான் காங்கிரஸுக்கு வந்து ஒரு ரீசர்ஜன்ஸே வருது. அந்த ரீசர்ஜன்ஸ் 2004 to 9ல மன்மோகன் சிங் ஆட்சியில வந்த பிறகுதான் 145ல இருந்து 206 சீட்டுக்கு வந்து காங்கிரஸ் வந்து அப்படியே லீப் அடிக்கிறாங்க. சோ அதனால சோனியா காந்தி அவர்கள் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த அலையன்ஸ் வந்து டைம் டெஸ்டட் அலையன்ஸ், டிஎம்கே இஸ் ரிலையபிள் பார்ட்னர். அவங்கள நீங்க தேர்தலுக்கு முன்னால விட்டுட்டு வரக்கூடாது. அவ்வளவுதான். நம்ம பேசுவோம். திரு அரவிந்த், நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம், எந்த தவறும் இல்லை. கட்சியை வளர்க்கலாம், அதுக்கான என்ன முடிவுகள் எடுக்கணுமோ அது எல்லாம் எடுக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா அது எது போன்ற தாக்கத்தை எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல ஏற்படுத்தும், இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அது எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க யோசிக்க வேண்டாமா? காங்கிரஸோட இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இது நீங்க சரின்னு பாக்குறீங்களா? நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் காங்கிரஸ் இவ்வளவு இறங்கி பிளே பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இந்த வாட்டி? நம்ம சரி தப்பு அப்படின்றதுக்குள்ள போகாம அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்ற காரணத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் கரெக்டா இருந்தீங்க. நம்ம வேல்யூ ஜட்ஜி பண்றதுக்கு பதிலாக, ஏன்னா ஒரு கட்சி வந்து எனக்கு அதிக இடம் கேட்கிறாங்கன்னு போது தப்புன்னு சொல்றதுக்கோ சரின்னு சொல்றதுக்கோ நமக்கு ஸ்கோப் கிடையாது, உரிமை கிடையாது. நான் என்ன நினைக்கிறேங்கன்னா, இப்ப வந்து காங்கிரஸ் வந்து சொன்னாங்க இல்லையா, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கோரிக்கை எழுப்பியிருக்கலாம், அதுக்கு முந்தைய எழுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. எப்பவுமே எந்த ஒரு கூட்டணி கட்சிக்குமே அதிகமான இடங்கள் வேணும், கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், ஏதாச்சும் அரசு பதவிகள் வேணும்ன்றது எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான். இது நியாயமான ஆசை தான், இது எல்லாரும் ஒத்துப்பாங்க. இப்ப மத்தியில வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைந்த போது திமுக வந்து அதிகாரத்துல பங்கு இருந்தது. திமுகவுக்கு 0 MP இருந்த போது கூட 1989ல அமைச்சரவையில பங்கு கொடுத்தாங்க. கூட்டணி ஆட்சின்றது வந்து கூட்டணி தர்மத்திற்காக டிபி சிங்கோட இதை வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி திமுக கொடுக்கணும்ன்ற இடத்துக்கு நான் வரல. என்னன்னா, கூட்டணி ஆட்சி கூட்டணியில தேர்தல் போட்டியிடும் போது வெற்றி பெற்ற கட்சி கூட்டணியை எந்த அளவுக்கு மூலமா அந்த அளவுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்கறதுன்ற ஒரு மரபு இருக்கு. அந்த மரபை தான் இன்னைக்கு காங்கிரஸும் சொல்ல முடியாத நிலைமையில விசிக தமிழ் பல பேர் மனசுல இருக்கும். எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கும். பிஜேபியும் காங்கிரஸ் இப்ப ஓப்பனாக பேசுறாங்க. ஒரு விஷயம் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்ல, விசிக போன்ற கட்சிகளுக்கும் இருக்கு, சொல்ல முடியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, தேர் வோக்கல் அபவுட் இட். ஆமா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கும் அந்த குறை இருக்கு, ஆனா திஸ் இஸ் நாட் த டைம். எங்களுக்கு தெரியும் எப்போ எந்த நேரத்துல அந்த குரலை உயர்த்தணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இப்ப அதுக்கான சாத்தியக்கூறு இல்லைன்னா அதை அவங்க ரொம்ப பெருந்தன்மையாவோ இல்ல ரொம்ப மேன்மையாவோ அதை கையாளுறாங்க இல்லையா? நான் இப்ப காங்கிரஸினுடைய நடவடிக்கைகளை சொல்றேன். கூட்டணிக்குள்ள பிரச்சனை வருது, சலசலப்பு வருது, இவ்வளவு பொதுவெளியில வருது, இதெல்லாம் பார்க்க முடியற அவங்க ஏன் இவ்வளவு இறங்கி பிளே பண்றாங்க? இஸ் தட் ஃபேர் அப்படின்ற மாதிரி நான் கேட்கிறேன். நீங்க சொன்னீங்க நம்ம அதை ஜட்ஜ் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. வேற பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ திமுக தேவைப்படுகிறது, அவ்வளவு அமிக்கபிளா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை எழுப்பலாம். கரெக்டா சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை எழுப்பணும்ன்ற என்ன அவசியம் இருக்கு? அதாவது விசிகா வந்து இப்ப நாங்க எழுப்ப மாட்டேன்னு சொல்றத மேன்மையானதே நீங்க சொன்னீங்க. நான் வந்து இந்த மாதிரியான முடிவுகளுக்கு போக மாட்டேன். அதாவது விசிகா வந்து இப்ப வந்து பிராக்டிக்கலா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா அவங்களும் அந்த உள்ள கிடக்கைய அந்த ஆசையை வெளிப்படுத்திட்டாங்க. இப்ப அவங்களால வெளிப்படுத்த முடியல, ஆனா அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் ஆசை இருக்குன்றது இயல்பானதுன்னு நான் சொல்ல வந்தேன். ஒவ்வொரு துணைக்கும் ஒரு கட்சி ஒரு முடிவு எடுக்கும், ஆனா எல்லா கூட்டணி கட்சிக்கும் அந்த ஆசை இருக்கும். இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து காங்கிரஸ் உட்பட எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ளூர இருக்கக்கூடிய புழுக்கமும் மன வருத்தமும் என்ன அப்படின்னா, திமுக இல்ல, ஒரு பெரிய அதிமுக திமுக வரலாம், ஒரு கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ளாத ஒரு பெரிய கட்சியோட இருக்கக்கூடிய எல்லா சிறிய கட்சிகளும் நம்ம வந்து கூட்டணியில இருக்கோம். நம்மளோட ஓட்டு சின்னதா இருந்தாலும் அது வந்து பெரிய கட்சியில வெற்றிக்கு உதவுது. அதே சமயத்துல நம்மளுக்கு ஆட்சியில அதிகாரத்துல எந்த பங்கும் இல்லை. ஆட்சியினுடைய பலன்கள் நல்ல பேர் அதுல நம்மளுக்கு பங்கு இல்லை. ஆனா ஆட்சியின் மீது விமர்சனத்துக்கு நம்ம தேர்ந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கேன். இந்த ஆதங்கம் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் எல்லா சிறிய கட்சிகளுக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சிறிய கட்சி எப்படிங்க வளரும்? அது காங்கிரஸா இருக்கட்டும், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அல்லது எந்த சிறிய கட்சி எப்படி வளரும்? அது மக்கள் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துறோமோ அந்த மக்கள் பிரிவுக்காக பிரச்சனைகளை எடுத்து போராடுவதன் மூலமா வளரும். இப்ப விசிகா எடுத்துங்க, விசிகாவால இன்னைக்கு தலித் பிரச்சனை எடுத்துட்டு தீவிரமா போராட முடியுமா? பேசலாம், அறிக்கை விடலாம், ஆனா தீவிரமா போராட முடியுமா? கூட்டணியில இருந்து முடியாது. அப்போ அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவான ஒரு பிரிவினரை இது பண்ண முடியாது போது அவங்களோட குரோத் அங்க அடிபட்டு போகுது. அப்போ நான் கூட்டணியில இருக்கும்போது என்னால வந்து ஒரு போராட்ட அரசியலை முன்னெடுத்து நான் வளர முடியாது. அதே சமயத்துல கூட்டணியில எனக்கு
பலனும் கிடைக்காது அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அது விசிக இருக்கும் இல்லையா. இது இந்த லாஜிக் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் வந்து திமுகவுக்கு அதிமுக எதிராக பேசல, ஒரு சிறிய கட்சியினுடைய மனநிலையும் நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து காங்கிரஸ் வந்து எப்பவுமே அரசியல் கட்சிகள் வந்து தன்னுடைய அதிகாரத்தை நோக்கி தன்னுடைய நலனை நோக்கி தான் தாய் நகர்த்துவாங்க. காங்கிரஸுக்கு ரொம்ப நாளா இந்த எண்ணம் இருக்கும். காங்கிரஸுக்கு உள்ள நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா காங்கிரஸ்ல பல குரல்கள் ஒலிக்குது, அந்த மாதிரியான ஒரு குரலா தான் இருக்கும். அப்புறம் சரி ஆகலாம். ஆனா இது வந்து வெறுமனே தலைவர்களுடைய ஒரு கருத்து சுதந்திரம்ன்ற பேரால காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அதீத ஜனநாயகத்தினுடைய விளைவு மட்டும் அல்ல, இது கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு குரல் அல்ல எதிரொலிக்குது. கட்சி தலைமையும் ஓரளவுக்கு இதை அனுமதிக்குது. ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூர் மாணிக்கம் வந்துட்டு பேசுறாங்க அப்படின்றது நாளைக்கு அவர்கள் அமைதியாகலாம், ஆக்கப்படலாம். ஆனால் அவர்கள் பேசியதற்கு பின்னால் தலைமையினுடைய ஒரு ஒப்புதலும் கட்சிக்குள்ள கண்டிப்பா இது கட்சி மேலிடத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லாம ஈவன் ராகுல் காந்தியினுடைய ஆசீர்வாதம் இல்லாம இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்றதா அரசியல் நோக்கர்களுடைய பார்வை. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா திரு அரவிந்த், நான் என்ன கேக்குறேன்னா இவ்வளவு பேசப்பட்டதுக்கு பிறகு நாளைக்கு திமுக கூட்டணியிலே அவங்க பயணம் பண்றாங்கன்னு வைங்க, எப்படி இது கீழ்மட்டத்துல எது போன்ற ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு? அவங்க எல்லாம் ஜெல்லாவாங்களா? நாளைக்கு எப்படி களத்துல ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்பாங்க? அது சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள்ல இம்பாக்ட் ஏற்படுது, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? கண்டிப்பா யோசிப்பாங்க. அந்த பிரச்சனை இருக்குதான். ஏற்கனவே நம்ம இந்த விவாதத்தை நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்ம இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகள் ரெண்டு தரப்பிலையும் பரிமாறும் அப்புறமா ரெண்டு ஒரு நிச்சயமாக கிரவுண்ட் லெவல்ல அந்த இணக்கம் அதே மாதிரி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸும் திமுகவும் ஏதோ ஒரு வகையில ரெண்டு பேரும் இறங்கி வரணும். காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சியின் கோரிக்கையை விட்டு கொடுத்ததுன்னு சொல்லணும். திமுக அதற்கு பதிலாக கூடுதல் இடங்களோ அதிகாரத்துல வேறு வகையான பங்கோ சொல்லலாம். இப்படி ஒரு சமரசம் ரெண்டு தரப்பு இறங்கி வந்து சமரசம் வந்தா கீழ்மட்டத்துல இணக்கம் ஏற்படலாம். அப்படி இல்லாம ஒரு தரப்பு மட்டும் அதிகமா இறங்கி சமரசம் ஏற்பட்டால் அந்த சமரசம் வந்து ஏற்ற அளவுல தான் இருக்கும். உண்மையான ஒரு குளத்துல அந்த சமரசம் பேசலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அரவிந்தன், ஜீவா, இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வந்தது. தேமுதிக ஈஷா ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓகே என்டிஏ போயிருவாங்க அப்படின்ற ஒரு வியூ எல்லாம் இருக்கும்போது அடுத்த நாள் காலையில தேமுதிக கூட்டணிக்குள்ள இணைக்கிறாரு ஸ்டாலின். ஆல்மோஸ்ட் இட் வாஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தேமுதிக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தது, அதுவும் ஆல் ஆஃப் அ சடன் கொண்டு வந்தது அப்படின்றது காங்கிரஸுக்கு திமுக சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா ஒருவேளை காங்கிரஸ் இல்லைன்னா கூட நம்மளால பேலன்ஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரா ஸ்டாலின்? அப்படி ஸ்டாலின் சொல்ல நினைச்சாரான்னு தெரியாது. ஆனா தேமுதிக வந்த உடனே காங்கிரஸ் தலைவர்கள் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பு பதில இருந்து அது என்ன மாதிரியான செய்திங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களை அடிக்க தானே இவங்க கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆமா, நான் என் வாயில சொல்ல மாட்டேன் அப்படின்றீங்க. இல்ல மாணிக் தாக்கூர் உடனே பதறினார்ல. உடனே எல்லா செய்தியாளர்களும் கேட்டது என்ன சார் உங்களுக்கு ஒரு செக் வைக்க தான் பிரேமலதா தேமுதிக உள்ள வராங்களான்னு கேட்ட உடனே நாங்கள் அதை ஆதரிக்கிறோன்னா நாங்கள் எப்போ திமுக கூட்டணியிலேருந்து போனோன்னு பேசினவர் மாணிக் தாக்கூர். வேற எந்த செல்வ பெருந்தகை தொடர்ச்சியா திமுகவுக்கு ஃபேவராக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. திமுக கூட்டணியில் இருக்கிறோம், இந்த மாதிரிலாம் கிடையாது, பிரவீன் சக்கரவர்த்தி மீதே நடவடிக்கை எடுக்கணும், அப்படிதான் அவர் பேசிக்கிட்டு. தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நான் சும்மா இருக்கேன்னு சொன்னதும் அதே மாணிக்கம் தாக்கூர் தான். அப்பயும் அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. இல்ல மாணிக் தாக்கூரை சொல்றாங்க. மாணிக் தாக்கூர் வந்து இப்போ வரையும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு. வைகோவை கூட விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல அவருக்கு அடுத்த முறை விருந்தினர் இப்ப சட்டமன்றம்ங்கிறது விருந்தினர் மாணிக் தாக்கூருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. அவங்க அடுத்த எம்பி தான். அடுத்த எம்பி எலெக்ஷனா அவர் நிக்க மாட்டோம்னு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்க வாய்ப்புடைய யாருமே திமுகவை பார்த்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டுங்கிற பிரச்சனை எழுப்பவே இல்லை. கேட்டதெல்லாம் எம்பி ஜோதிமணி, ஆமா எம்பி மாணிக்கம் தாக்கூர், இந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு தொடர்பே இல்லாதவர்கள். அவங்கெல்லாம் ஏதாவது பிரவீன் சக்கரவர்த்திக்கெல்லாம் போன முறை மாயவரங்க சீட்டு கேட்டு கிடைக்காதவங்க. அவங்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கல். அப்புறம் காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்தாலும் ஒரு சாதிய மனநிலையில் இருப்பவங்களுக்கு ஒரு திமுக மீதான எதிர்ப்பு மனநிலைங்கிறது பொதுவாக இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கே ஒழிய இது ஏதோ காங்கிரஸ் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில இப்படி ஒரு கோரிக்கை. காங்கிரஸ் மேலிடம் வேடிக்கை தானே பாத்துட்டு இருக்கு. அப்படின்னா மேலிடத்தினுடைய ஐடியாவும் ராகுலுமே அதை வேடிக்கை தாங்க பாக்குறாரு. ராகுலுமே ஏதோ ஒரு போட்டு பார்ப்போம் வேடிக்கை பாக்குறாரா, அவர் அதை விரும்புறாரா அப்படிங்கிறது என்னால உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா ஒரு ஐடியாலஜிக்கலா அவங்களோட இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். வேற எங்கேயுமே ஐடியாலஜிக்கலா சொல்ல முடியாது. அவருக்கே தெரியுது அவருடைய ஃபார்வர்டு திங்கிங்க்கு தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம் தான் ரொம்ப உகந்த மாநிலம். நான் என்னோட கேள்விக்கு வந்துடுறேன். ஒருவேளை காங்கிரஸ் இல்லைனாலும் நம்மளால இதை செஞ்சிட முடியும், நம்ம இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறாரா ஸ்டாலின்? அப்படி நினைக்கிறாரா? கண்டிப்பா நினைக்கிறாரு. கண்டிப்பா நினைக்கிறாரு. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. காங்கிரஸ் ஒருவேளை அவங்க அந்த மைண்ட் செட்டுக்குலாம் வந்துட்டாங்கல்ல. தளபதி பேசுறாரு,
பெரிய கருப்பன், ராஜகண்ணப்பன் இவங்கெல்லாம் பேசுறாங்கன்னா எந்த அளவுக்கு வந்துருச்சு? நீ என்ன தொகுதிக்கு 1000 பேர் 2000 பேர் இருப்பியா நீ அப்படிங்கிறது? காங்கிரஸ்காரங்க எப்பயும் இப்படி காமெடி பண்ணுவாங்க, அந்த ரேஞ்சுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. முதல்ல அமைதியா இருந்தவங்க அட விடுங்கப்பா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அவர் திமுக தலைமையில இருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எந்த அவசியமும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே இல்லைனார். அது ஸ்டாலின் சொன்ன வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. திமுகவுக்கு இல்லைனா தமிழ்நாட்டுக்கே அது அவசியம் இல்லைனார். நான் தொடர்ந்து அதிமுகவுக்கு கூட சப்போர்ட் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. அப்படி ஒரு கான்செப்ட் வந்துடக்கூடாது. திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அந்த அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் தேவையில்லை. அதனாலதாங்க தமிழ்நாடு நீட்டா இருக்கு. டெல்லி எதிர்ப்பு காங்கிரஸ் ஒரு கட்சியா நம்ம எப்படி வளர்றோம் அப்படின்றது அவங்களும் கட்சியை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதிகாரத்துல பங்கு கேட்கறதுல என்ன தப்புன்றாங்க, அதை நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? அதிகாரத்துல பங்கு கொடுத்தா கட்சி வளருமா? ஏங்க கட்சிங்கிறது போராட்டங்கள் மூலமா வளரணுங்க. நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணி வளர முடியாது. உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் பாலிடிக்ஸ் பண்ணவங்க தான் வளர முடியும். ஒரு கட்சி வளர்றதுங்கிறது அப்படிதான். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் செல்வ பெருந்தகை வந்து நின்னாரு, மாணிக் தாக்கூர் வரலையே. மாணிக் தாக்கூர் தொகுதிங்க அது திருப்பரங்குன்றம். அவர் எங்க வந்தார்? இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள், மாணிக் தாக்கூர் மாதிரி ஆட்கள் மக்கள் பிரச்சனைக்கு எங்க வந்தாங்க? தொடர்ச்சியான பாஜக எதிர்ப்பு. ஏன் இங்க இந்த நடிகர் விஜய் போன்றவர்கள் பாஜகவின் குரலையே எல்லா விஷயத்திலையும் பிரதிபலிக்கிறாங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் கண்டனம் தெரிவிச்சவங்க யாரு? ஐடியாலஜிக்கலா இந்துத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் திராவிட கட்சிகளுக்கும் அந்த கொதிப்பு வருது. மாணிக் தாக்கூருக்கு ஏன் வரல? அப்ப அந்த அளவுக்கு ஆன்டி பிஜேபி ஃபீலிங் ஏன் வரல? இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க என்ன காங்கிரஸ் தலைமை என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஜீவா? இல்லைங்க, அவங்க ஒரு கட்சிக்கு அதிக சீட்டு கேட்கிற உரிமையெல்லாம் கூடாதுன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. அது திமுகவுடைய அவங்களுடைய பிரச்சனை. அது எந்த அளவுக்கு குறைச்ச சீட்ல இது பண்றாங்கிறது அது கூட கொடுங்கன்னு. ஆனால் வரலாறுங்கிறது எப்படி பார்ப்பேன் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஐடியாலஜிக்கலா ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள்ங்கிறது இல்லாத ஒரு சூழலை நம்ம உருவாக்கிட்டோம். டாமினேட் இல்லாத இந்தியாவில் வேற எந்த பகுதியிலும் அப்படி கிடையாது. அப்படி ஒரு நிலையில் நம்ம தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கும் போது என்னுடைய பார்வையில ஒரு தேசிய கட்சி எதுவா இருந்தாலும் இங்க அதிகாரத்தில் பங்கோ அதிக எண்ணிக்கையில் இருப்பது அப்படிங்கிறது தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. மாநில உணர்வு கொண்ட கட்சிகள் தான் அது திமுகவோ அதிமுகவோ யாரா இருந்தாலும் அந்த கான்செப்ட்ல நிக்கிற கட்சிகள் தான் சட்டசபை இருந்துட்டு போடும் ஜீவா. நான் இன்னும் தலைப்போட்டி நான் கேட்க விரும்புறேன். இப்படி ஒரு இன்டாக்டான ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கு, இன்டாக்டான அலையன்ஸா இருக்கும்போது உங்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸை பார்க்க வேண்டிய தேவையை ஏற்பட்டு இருக்க கூடாது. ஏற்படுது. அதை எப்படி கையாளுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ காங்கிரஸ் ஹைகமாண்ட் என்ன ஐடியால இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லங்க, காங்கிரஸ் கட்சி தொடக்கத்தில் இல்ல கொஞ்ச நாள் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, அப்புறம் அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு சீட் ஷேரிங்லாம் முடிஞ்சு தேர்தல் இல்ல அவங்க பேச அனுமதித்தது. தொடக்கத்துல ஏதோ பேசுறாங்கன்னா பரவாயில்ல, அவங்க தொடர்ச்சியா பேசும்போதும் டெல்லி தலைமை அதை அனுமதிக்க தான் தெரிஞ்சு. அது ஏதோ என்ன டெல்லி தலைமையை எப்படி கணிக்கிறீங்கன்னு கேக்குறேனா? இல்ல அவங்க பீகார்ல இருந்து எல்லா இடத்துலயும் மாநில கட்சிகளோட சண்டை போட்டு தேவையில்லாத பின்னடைவை தான் சந்திச்சுட்டு வராங்க. தமிழ்நாடு மட்டும்தான் அவங்களுக்கு அதிக எம்பிகளை கொடுக்குது, மரியாதையான இடத்தை கொடுக்குது. காங்கிரஸ் வேணும்னு திமுக நினைக்குது. இந்த நேரத்துல பாஜகவை இந்திய அளவில் எதிர்க்க காங்கிரஸ் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. யாரெல்லாம் பாஜக எதிர்ப்பாளர்களோ எப்படியாவது சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த உணர்வு அவங்களுக்கு இல்ல. இவங்க கட்சியை வளர்க்கணுங்கிறாங்கல்ல. இன்னைக்கு பாஜக இருக்க பல துணை முதலமைச்சர்கள், உள்துறை அமைச்சர்கள் இருந்து பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய ஆட்கள் ஃபுல்லா காங்கிரஸ்காரங்க. அப்ப இந்த அளவுக்கு உங்க கட்சியை பலவீனமா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ்காரங்களா அதிகமா ஈஸியா விலை கொடுத்து பாஜகவால வாங்க முடியுது. ஆனால் மாநில கட்சியை மிரட்டி தான் 2-3 பேர் இழுத்துருக்காங்க. இதுவரையும் மாநில கட்சியை சேர்ந்தவங்க அதிகம் போயிருக்கிறாங்களா பிஜேபிக்கு? காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க தான் அதிகம் போயிருக்காங்க. போய் நான் திருப்பி வரேன் ஜீவா, உங்ககிட்ட வரேன். நான் திரு ஷபீர் அவர்கள்கிட்ட, ஏன்னா கிரீஷ் சோடங்கரோட இன்டர்வியூ நீங்க எடுத்திருக்கீங்க ஷபீர், யூ ஆர் அ எக்ஸெப்ஷனல் ஜேர்னலிஸ்ட். அவர்கிட்ட பேசும்போது அவர் நிறைய இடங்கள்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருந்தார். நீங்க கேட்டீங்க லாஸ்ட் டைம் வந்தப்ப நீங்க ரொம்ப ஓப்பனா பேசுனீங்க, ஒய் ஆர் சோ காடட், ஏன் நீங்க ரொம்ப கட்டுப்படுத்தி ஏன் காடடா இருக்கீங்கன்னு கேட்டீங்க. ரொம்ப நுவான்ஸ்டான ஒரு இன்டர்வியூ. நீங்க ப்ரோ பண்றீங்க, திருப்பி அவர்கிட்ட இருந்து ஏதாவது விஷயங்கள் எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்றீங்க. பட் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிஜிடா தான் இருந்தார். பட் ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ் ஷபீர், ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் யூ ஆர், உங்களுக்கு அந்த அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், இந்த வே ஹி எக்ஸ்பிரஸ்ட், வார்த்தை பிரயோகங்கள் ஆகட்டும், அதுல இருந்தெல்லாம் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா ஷபீர் அவர்களுக்கு என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸ் ஹைகமாண்ட் என்ன முடிவுல இருக்கிறதா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? இதுவரை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்லாம் காங்கிரஸ் ஹைகமாண்ட் திங்க் பண்ணல. மேபி அவங்களுக்கு ஒரு அதர் ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, கன்சிடர் பண்றாங்க. அதர் ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதையும் மறைமுகமா திமுகவுக்கு சொல்றாங்க. ஆனால் வெளியேற வேண்டும் இந்த கூட்டணி, இந்த ஒரு லெகசியோட இருக்கக்கூடிய இந்த கூட்டணி 22 ஆண்டுகள் ஒன்றாக பயணித்த இந்த கூட்டணி அப்படின்றது உடையணும், உடைச்சிட்டு வெளியே வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் அப்படின்றது அவங்ககிட்ட இல்லை. ஆனா ரொம்ப கார்டடா அவர் இருக்காரு.
வார்த்தைகளை விடக்கூடாது. ஆமா. இதே இன்டர்வியூவை நான் கடந்த மாதம் எடுத்திருந்தேன். நீங்க கேக்குறீங்க நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா, அப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படிலாம் கேக்குறீங்க. அவர் எஸ் ஆர் நோ சொல்ல வேண்டிய கேள்வி எதுக்குமே அவரு பதில் சொல்லல. இந்த வாட்டி அவங்க வந்து ஹார்ட் பார்கெயின் பண்ண போறாங்க அப்படின்றது வெளிப்படையாக தெரிகிறது. அதுல கூடுதலான இடங்கள், அதே போல அவங்க கட்சிக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள். இப்போ திமுக இந்த குழுவை போட்டாங்க, அவங்க சீட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான அந்த இதுல. ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள்ல இந்த இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்படும். அதை எப்படி நெகோசியேட் பண்ணி அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க அப்படின்றதான் கேள்வி. போன வாட்டி என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி மேலிட பார்வையாளர்கள் பேசினாங்க, எல்லாமே முடிஞ்சுச்சு. ஆனா அது ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும்போது லாஸ்ட் மினிட்ல வந்து there was a phone call between MK Stalin and Sonia Gandhi. ரெண்டு பேரும் பேசினாங்க, பேசின உடனே முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு தெரியுறது என்னன்னா, இந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய தமிழ்நாடு கூட்டணி தொடர்பாக இறுதி முடிவு அப்படின்றது மல்லிகார்ஜுன கார்கே அண்ட் ராகுல் காந்தி. நீங்க பேசினதுல இருந்து தான் எனக்கு கேள்வி வருது. சொன்னீங்க லாஸ்ட் டைம் சோனியா காந்தி MK ஸ்டாலின் பேசினாங்க, எவ்ரிதிங் வாஸ் ஒண்ணு இல்ல. ராகுல் காந்தி போன் பண்ணி இப்போ ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பேசினாங்கனாலே அவரு ஓரளவுக்கு இறங்கி வர மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு இறங்கி பிளே பண்ண வேண்டிய, இவ்வளவு ஹார்ட் லைன் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, இவ்வளவு கேயாஸ் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்ற காங்கிரஸ்? இல்ல, அது ரெண்டு விஷயங்கள் இருக்கு. நீங்க கடந்த முறை வந்து ஒரு நபர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க காங்கிரஸை, திருமதி கனிமொழி அவர்கள் தான் வந்து அந்த பேச்சுவார்த்தை மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2-3 பேர் அதை பண்றாங்க அப்படின்றது தான் வந்து நாம கேள்விப்படுறது. ஒரு பக்கம் வந்து திரு கமல்ஹாசன் அவர்களும் வந்து இதுல ஒரு ரோலை பிளே பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து காங்கிரஸ் தலைமைக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது ஒரு ஒன் சேனல் மூலமாக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கனிமொழி அவர்கள் நேரடியாக ராகுல் காந்தியை சந்திச்சு மறுபடியும் பேசியிருக்காங்க. ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்க மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கலாம், எவ்வளவு சீட்டு, எந்த தொகுதி, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். ஆனால் இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற இந்த டிமாண்டை வந்து நீங்க ஃபர்தரா பிரஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை காங்கிரஸ் தலைமையும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் கூடுதல் இடங்கள் அப்படின்றதுல அவங்க உறுதியா நிற்பாங்க. அதே போல அதிகாரத்தில் பங்கு, நான் சொன்னேன் இல்லையா, இந்த கார்பரேஷன், இந்த மற்ற பஞ்சாயத்து, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிற கமிட்டிஸ்ல அவங்க காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டிய இடம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசி பெற்றுக்கொள்வார்கள். பட் காங்கிரஸுக்கு வந்து நடுவுல அவங்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த டிவிகே உடைய வருகை அப்படின்றது ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கிறது அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியும். அதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம். ரெண்டாவது, திமுக பொதுவா இப்படி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. திமுக இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பெருசா போறதுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. பட் அவங்களும் வந்து ஏதோ ஒரு இடத்துல காங்கிரஸ் எங்க போயிருப்போது, அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு, நம்ம கூட தானே இருக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல். திமுக அப்படிதான் ஹேண்டில் பண்ணிருக்காங்களா காங்கிரஸ? நம்ம கூட தான் இருந்தாகணும், நமக்கு வேற வழி இல்ல, அவங்களுக்கும் நம்மளை விட்ட வேற வழி இல்ல, அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் கொஞ்சம் இந்த பிரச்சனையை வளர விட்டுருச்சோ? நீங்க எங்கேயும் போகக்கூடாது, எங்க கூட தான் இருக்கணும்ன்றது தான் இதன் மூலமா சொல்ல வராங்க. உங்களை எங்கேயும் நாங்க அனுப்ப மாட்டோம், நீங்களா போறதா இருந்தாலும் நாங்க அனுப்ப மாட்டோம், நீங்க இங்க தான் இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு நாள் 80 நாள் தள்ளுறது. அதுக்கு தான். ஓகே, நீங்க ஏதாவது டிசம்பர்லயே நீங்க வருவீங்க, நாங்க இல்லைன்னு சொல்லுவோம், நீங்க அங்க போயிட்டீங்கன்னா நாங்க உங்களை எங்கேயும் அனுப்ப மாட்டோம், நாங்க இங்கேயே வச்சிருப்போம், கடைசி வரைக்கும் உங்களுக்கு கூடவே வச்சிருப்போம், கடைசியில் உங்களுக்கு ஆப்ஷனே இருக்காது. அப்படிதான் திமுக பண்ணுது. அது கரெக்டா தப்பாங்கிறது அப்புறம் பேசலாம். அரசியல் அப்படிதான் இருக்கும். இது ப்ரூட்டலாக தாங்க இருக்கும். நான் 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். 2004 திமுக வந்து கமாண்டிங் பொசிஷன்ல டெல்லியில போய் உட்கார்றாங்க. 7 யூனியன் மினிஸ்டர்ஸ், 3 பேரோ 4 பேரோ கேபினெட், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்போ வந்து காங்கிரஸோட எண்ணிக்கை 145. அன்னைக்கு திமுக தான் வந்து பிகெஸ்ட் சப்போர்ட் ஃபார் காங்கிரஸ். திமுக சொல்றதெல்லாம் செய்யறாங்க காங்கிரஸ். சோனியா காந்தி என்ன கேட்டாலும் செய்யறாங்க. இங்க வந்து காங்கிரஸோடைய சப்போர்ட்டால தான் டிஎம்கே கவர்மெண்ட், கருணாநிதி அவர்களுடைய அரசே இயங்க போகுது. நீங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு பிரஸ் பண்ணாதீங்க. ஓகே, கேட்கவே இல்லை. 2009 வருது, காங்கிரஸ் 206 சீட்ஸ். கருணாநிதி அவர்கள் வந்து 5 நாள் டெல்லியில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரால் நெகோசியேட் பண்ண முடியல. இவ்வளவுதான் சீட்டு, வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க இல்லாதீங்கன்னாங்க. இன்னைக்கு திமுகவினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திரு TR பாலு அவர்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில பதவி ஏற்க போறாங்கன்னா வியாழக்கிழமை சாயந்தரம் அனௌன்ஸ் பண்றாரு, we will support
டிஎம்கே ஃப்ரம் அவுட் சைடு அப்படின்னு. காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்க, பண்ணிட்டு போட்டோம், எங்களுக்கு ஆதரவு இருக்குது, நாங்க ஆட்சி நடத்துறோம். ஆனா காங்கிரஸ் சொன்ன அந்த 4 சீட் 4 கேபினெட்டுக்கு தான் ஒத்துக்கிட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு உள்ள போனாங்க. 2011 திமுகவை காங்கிரஸ் 63 சீட்டு கொடுக்க வச்சாங்க. சோ காங்கிரஸ் அன்னைக்கு அப்படி பண்ணாங்களா? இன்னைக்கு டிஎம்கே கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கும்போது காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இப்படிதான் பாலிடிக்ஸ் இருக்கும். ஒரே ஒரு விஷயம், தேமுதிக காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியும் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய மல்டிப்ளையிங் ஃபேக்டரும் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ராகுல் காந்தியோட இமேஜும் வேற எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டுல இல்ல. காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ற அதே நேரத்துல காங்கிரஸ் கிட்ட இருக்கிற பிளஸஸையும் சொல்லணும். பேசுவோம். திரு அரவிந்தன், ஜீவா சொன்ன மாதிரி இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற குரல், இந்த கேஆஸ் கிரியேட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு, அதாவது இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு சம்பந்தப்படாதவர்கள். மாணிக்கம் தாக்கூர் ஏற்கனவே எம்பி, ஜோதிமணி ஆகட்டும் ஏற்கனவே எம்பி, டேட்டா அனாலிட்டிக்ஸ் தேசிய தலைவராக இருக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. அவங்களுக்கு இதனால எந்த பாதிப்பும் ஏற்பட போறது இல்லை. எம்எல்ஏஸ் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ போட்டி போட போறவங்க, அவங்க யாருமே இந்த மாதிரி ஒரு குரல் உயர்த்தினதா நம்ம பார்க்கவே இல்லை. இது எல்லாம் ஒரு வேற வலிமையை கூட்டுவதற்காக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா, இல்ல உண்மையிலே அதர் தாட்ஸ் இருக்கு காங்கிரஸ்க்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இப்போ அதே எம்பிக்கள் மட்டும் தான் குறைஞ்சு கொடுக்குறாங்கன்றதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாலும் பார்க்கலாங்க. அதாவது நாளைக்கு அதாவது பின்வாங்க வேண்டியது வச்சுங்களேன், மாநில தலைவர்களோ மாநில தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவங்கள பேசினா அவங்க பின்னாடி அந்த இடத்துல சேர்த்து ஈடுபட முடியாது, வேலை செய்ய முடியாது. ஆனா எம்பிக்கள் இருந்தாலும் இந்த சைலண்டா ஒதுங்க முடியும். இதே ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பாக்கலாம் இல்லையா? சோ யார் மூலமா குரலை எழுப்புறது அப்படின்றது ஒரு தேர்வு, ஒரு கட்சியோட தேர்வு. அந்த தேர்வு அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறமா இன்னொன்னு, இந்த குழப்பம் ஏற்படுத்துறது தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே இது ஒரு இது ஒத்துண்டோம். ஆட்சியில பங்கோ இல்ல கூட்டணியில் அதிக இடங்களை சேர்க்கிறதுல தன்னளவுல தவறு இல்லை அப்படின்னு. ஆனா காங்கிரஸ் இப்ப இந்த நிலையான ஒரு கூட்டணியை இப்படி டிஸ்டர்ப் பண்ணணும்ன்ற ஒரு கேள்விதான் பல பேருக்கு இருக்கு. என்னோட இது என்னன்னா, எல்லா கட்சிகளுக்கும் அது முத்திரைக்கையா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல எப்போ கேட்க முடியுமோ அப்பதான் அதை கேட்பாங்க. இப்போ காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். அல்லது அந்த ஆப்ஷனை வச்சு நம்மளோட தேர வலிமையை கூட்டணும். நம்ம ரொம்ப நாள் நம்ம மனசுல இருக்குல்ல வெளியில சொல்றதுக்கோ அதை நிறைவேற்றிக்கிறதுக்கோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறது இயல்பானதுன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் இது போகுது ஆட்சிக்கிறது தீர்மானமா முடிவு பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு விதத்துல சமரசமே ஏற்படாம போச்சுன்னு வச்சுக்கீங்க. அப்போ காங்கிரஸ் டிவிக்கு எவ்வளவு போகுதுன்னு வச்சுப்போம். அவங்க வெற்றி பெறுவாங்கன்றதுக்கு எந்த கேரண்டி கிடையாது. ஆனால் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது கிட்டத்தட்ட கேரண்டியா நம்ம சொல்ல முடியும். அப்போ காங்கிரஸ் நான் இல்லைன்னா என்ன ஆகுன்றத நான் உணர்த்துறேன் அப்படின்ற இடத்துக்கு கூட காங்கிரஸ் நான் போக முடியும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஜீவா, இதுதான் டைம். நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு அரவிந்தன். ரைட், நான் ஜீவாட்ட பேசிட்டு வரேன். இதுதான் டைம். இந்த டைம்ல நீங்க இந்த நெகோசியேஷனை வச்சாதான் இவ்வளவு வருடங்களா கட்சியை பெருசா வலுப்படுத்த முடியல, இப்போவாவது ஒரு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு என்பதை பெற்றுக்கொள்ளும். அந்த நேரத்தை பயன்படுத்த தானே பார்ப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே பாலிடிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ் இல்லையா? இல்லைங்க, காங்கிரஸை வலுப்படுத்தணுங்கிறது தமிழ்நாட்டினுடைய கட்டாயமா? நான் தெரியாமல் கேட்குறேன். அது ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க கட்சியை வலுப்படுத்தணுங்கிறது நான் அதை தொடக்கத்திலே சொன்னேன், அவர்களுடைய உரிமை. எங்களுக்கு இந்த நேரத்தை விட்டால் வேறு வழி இல்லை அப்படிலாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இப்போ யார் ஆட்சியில் காங்கிரஸுக்கு பங்கு தர்றாங்க, விஜய் தர்றாரா திமுக தர்றாங்களான்னு பார்த்தா வாக்களிக்க போகிறாங்க. தம்பி நீங்கள் நிற்கட்டும், காங்கிரஸுக்கு ஒரு 2 அமைச்சர் சீட்டாக தருவீங்களான்னு. சரி, இன்னொன்று கேட்குறேன், இப்போ காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு அமைச்சரவையில் பங்குங்கிறாங்களே, யார் அமைச்சர்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா நீங்கள்? உங்க இதுல அது உங்களால நீங்க ராஜகண்ணப்பன் மாதிரி பேசினா என்னங்க? இல்ல நான் ராஜகண்ணப்பன் மாதிரி பேசல, யதார்த்தத்தை பேசுறேன். காங்கிரஸ் கட்சியில் இப்ப 2 சீட்டு அமைச்சர் இவங்க தரேன்னு சொன்னாங்கன்னா யார் அவர் அதை எந்த கோஷ்டி போஸ்ட் இல்லாம ஏற்றுக்கொள்ள முடியுமா? மற்ற கட்சியில் அப்படி நான் கேட்பது அந்த அர்த்தத்துல. இப்ப அவங்க யார் இப்ப எடுத்துருவாங்க? செல்வ பெருந்தகை ஆதரவாளர்கள் எடுப்பாங்களா, ப. சிதம்பரத்தின் நேரடி ஆதரவாளர்களை அவங்க எடுப்பாங்களா, இல்ல பழைய தங்கபால ஆதரவாளர்கள் இருக்கிறாங்களா? யார் எந்த அடிப்படையில் அவங்களால இப்ப எடுக்க முடியும்? அப்ப இது தேவை. இந்த மாதிரி குரல் எழுப்பதற்கான முகாந்திரமே இல்லைன்றீங்களா நீங்க? காங்கிரஸ் தேவையும் இல்ல, அவசியம் இல்லைங்க. அதான் சொல்றேன். அப்ப நீங்க உங்க கட்சியை வளர்க்கணும்னா 234 தொகுதியிலும் தனியாவே நின்றுட்டு போலாமே, அது அவங்க உரிமை. அதை எப்படி நீங்க திலகாவும் ஜீவாவும் தடுக்க முடியும்? நீங்க தனியா நிக்க கூடாது, திமுகவோட அலைன்ஸ் வைங்க, விஜயோட நீங்க யாரோட வேணாலும் அலைன்ஸ் வைங்க. அதுக்கு நீங்க சொல்ற காரணங்கள் வரும்போது அதுல என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பேசத்தானே செய்வோம். இவங்க அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி திமுக தேர்தலை சந்தித்தா பட்டு தோல்வி சந்திக்கும், எழுதி வச்சுக்கோங்க.
நாங்கள் காங்கிரஸுக்கு பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லி சந்திச்சா படுதோல்வி. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சூழல்கள் வந்த போதெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய அடியை சந்திச்சிருக்கு. ஷபீர், எல்லாருக்கும் தெரியும். 80ல இது proven தானே. வர வர 107 சீட்டு நின்னு கூட்டணி ஆட்சி தான் அமையுங்கிற மாதிரியும் வந்த போது மக்கள் அதை ஏத்துக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜெயிக்கணுங்கிற கான்செப்ட் இமேஜ் ரொம்ப முக்கியம். அதனால அந்த மக்கள் அததான் நான் ஷபீர் கேள்வியா வைக்கிறேன். அதுவும் நமக்கு ப்ரூவன் தானே, நமக்கு முன்னாடி அதுக்கான வரலாறு இருக்குது. உங்களுக்கு தேர்தல் வந்து ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த தேர்தல் என்பது ஒரு யூனிக்கான ஒரு எலெக்ஷனாக இருக்க போகிறது. ஏன்னா தாவேகா ஒரு ஸ்டார் பவரோட விஜய் வந்து களத்துல இருக்கார் அப்படின்னும் போது அவருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் வரும், யாருடைய வாக்குகளை அவர் பிரிக்க போகிறார். ரெண்டாவது, நீங்க வந்து 2 திராவிட கட்சிகள், அதாவது ரொம்ப தமிழகத்தை ஆட்சி செய்த 2 ஜாம்பவான்கள் சொல்லக்கூடிய 2 கட்சிகளை அவர் சேலஞ்ச் பண்றாரு அப்படின்னும் போது 2 கட்சிகளும் வந்து அவருக்காக தான் அவரை நோக்கி தான் ரியாக்ட் பண்றாங்க. நீங்க எல்லாமே வந்து அவங்க பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் பெருவாரியாக விஜய்க்கு எந்த இடத்துலயும் வந்து ஒரு அப்சர்ஜ் இருந்துடக்கூடாது, விஜயோட இம்பாக்ட் குறைக்க வேண்டும் சேர்ந்தா பாதாளம் தான் அப்படின்னு சொல்றாரு மணிசங்கர் ஐயர். அப்படி அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் விஜயோட போனா நம்ம வந்து அதிக சீட்டு ஜெயிச்சிடலாம், இல்ல நமக்கு ஒரு ஹோல்டு வந்துடும், இல்ல நம்ம 41% 45% வாங்கி ஆட்சி அமைச்சிடும், இப்படி எல்லாமா காங்கிரஸ் நினைக்குது? இல்ல அது ஒரு கேம்பிள் தானே உங்களுக்கு. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, நீங்க அந்த முடிவுகளை நீங்க எடுக்கிறீங்க. அந்த முடிவுகளை எடுக்கும் போது அதை நோக்கி உங்களுக்கு டிசைர்ட் ரிசல்ட்ஸ் வருமா இல்லையா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. இல்ல ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். சொல்றேன். களம் என்பது மாறுகிறது. இந்த எலெக்ஷன்ல ஒரு நியூ செட் ஆஃப் ஓட்டர்ஸ் உள்ள வராங்க. யங்ஸ்டர்ஸ் பெருவாரியா வந்து விஜய் பக்கம் போறாங்க. இப்ப யங்ஸ்டர்ஸ் பெண்களுடைய வாக்குகள்லாம் வந்து விஜய் பக்கம் போறது அப்படின்றத கண்டெயின் பண்றதுக்கு தானே நீங்க திமுகவும் அதிமுகவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. 2000 ரூபாய் நாங்க கொடுக்கறோம்னு அதிமுக அறிவிக்கிறாங்க. திமுக அதை வந்து கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. 5000 ரூபாவோட சேர்த்து ஒரு இதை கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல களம் மாறுது அப்படின்னு தெரியுது இல்லையா? அதிமுக கொடுத்தது, டிஎம்கே 3000 ரூபாய் கொடுத்ததெல்லாம் விஜய்க்காக மட்டும்ங்கறத நான் ஏத்துக்கல. விஜய் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஏன்னா இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது 2021ல ப்ராமிஸ் பண்ணப்பட்டு 23ல விஜய் அவர்கள் நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லாததுக்கு முன்னையே கொடுக்கப்பட்டது. அதனால அந்த வாதத்தை நான் ஏத்துக்கல. இறுதி சுற்று தலைப்பை ரொம்ப சுருக்கமா சம பண்ணிருங்க திரு சிவபிரியன். காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில போற நேரமா இதை நான் பார்க்கல. மேபி 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு விஜய் அவர்கள் வந்து தன்னோட மெட்டில் ப்ரூவ் பண்ணார்னா அவரோட 29க்கு போறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்குறேன். பட் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கு. ஓகே, அதுக்கான சமிக்கையெல்லாம் நமக்கு இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கு. திரு ஷபீர், கூட்டணி உருவாயிரும், கூட்டணிக்குள்ள அந்த இணக்கம் இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அந்த பரஸ்பர நம்பிக்கை அப்படின்றது இருக்கு இல்லையா? இவ்வளவு பேட் பிளட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒருங்கிணைப்பு இது எல்லாமே வந்து எப்படி செயல்படும், அது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு தெரியல. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை அப்படின்றது இருக்குல்ல, ஓட்டருடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்ப மாறி இருக்கிறது, ஓட்டருடைய மைண்ட் மாறி இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. சோ இதெல்லாம் அமைந்தா கூட ஓட்டர்ஸ் எப்படி தேர்வு செய்யறாங்க? இல்ல, கூட்டணியை விட்டு கண்டிப்பா காங்கிரஸ் போக மாட்டாங்க. அந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்களாம் போக மாட்டாங்க. தேமுதிக, ஓபிஎஸ் இந்த வந்ததுனால தென் தமிழகத்துல காங்கிரஸ் நிக்கிற தொகுதியிலே வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதனால அவங்க இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. இந்தியா முழுவதும் மாநில கட்சிகளோட ரொம்ப நல்ல டேர்ம்ஸ்லயே அவங்க இல்ல. சிவசேனால இருந்து யாரோட அதை பத்தி அவங்க மறுபடியும் யோசிக்கணும். கண்டிப்பா தமிழ்நாட்டிலே அதை பண்ண மாட்டாங்க. நன்றி. 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான